எம்சிக்குள்ள ஸ்பைடர்மேன் வர்சஸ் கிங் பின் ஒன் அண்ட் ஒன் ஃபைட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? மார்வல் காமிக்கை பொறுத்த வரைக்கும் கிங் பின், டேர்டெவில் அண்ட் ஸ்பைடர்மேன் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மிக முக்கியமான வில்லன். சோ கிங் பின்னோட ரைட்ஸ மார்வலும் சோனியும் ஈக்குவலா ஷேர் பண்ணி வச்சிருக்காங்க. ரீசெண்டா ஒரு பாட்காஸ்ட்ல டேர்டெவில் பார்ன் அகைன் டிவி சீரிஸ்ல கிங் பின் ரோல நடிக்கிற ஆக்டர் வின்சென்ட் டி ஓனோஃப்ரியோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ரைட்ஸ் இஷ்யூ காரணத்தால கிங் பின் கதாபாத்திரத்தை வெறும் நம்ம டிவி சீரிஸ்ல மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு படங்கள்ல பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஸ்பைடர்மேனோட சோனி அண்ட் மார்வல் ரைட்ஸை பத்தி பார்க்கும்போது மார்வல் படங்கள்ல ஸ்பைடர்மேனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா லீட் கதாபாத்திரமா கிடையாது, சைட் கேரக்டரா. அதே மாதிரி எந்த மார்வல் கதாபாத்திரத்தை வேணா நீங்க ஸ்பைடர்மேன் பக்கத்துல யூஸ் பண்ணலாம், ஆனா அவங்க லீட் கதாபாத்திரம் இருக்க மாட்டாங்க, சைட் கதாபாத்திரமா தான் இருப்பாங்க. இன்கேஸ் மார்வல் ஸ்பைடர்மேனை மட்டும் வச்சு ஒரு டிவி சீரிஸ் எடுக்க போறாங்க அப்படின்னா மார்வல் மற்றும் சோனி போட்டுக்கிட்ட டீலை வச்சு பார்க்கும்போது அந்த டிவி சீரிஸோட ஒவ்வொரு எபிசோட்ல இருந்தும் கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்குள்ளதான் இருக்கணும். அதாவது less than or equal to 30 minutes. அதனால தான் இவன் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் டிவி சீரிஸோட ஒவ்வொரு எபிசோடுமே கிட்டத்தட்ட 30 நிமிஷம் இல்ல 30 நிமிஷத்துக்குள்ளதான் இருக்கும். ஐ திங்க் சில எபிசோட்ஸ் 1-2 நிமிஷம் அதிகமா இருக்கும், இன்க்ளூடிங் கிரெடிட்ஸ். இப்போ எம்சியூல ஸ்பைடர்மேன் வர்சஸ் கிங் பின் நடக்கணும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் ஒரு டிவி சீரிஸா இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாம அந்த டிவி சீரிஸோட ஒவ்வொரு எபிசோடுமே கண்டிப்பா 30 நிமிஷம் இல்ல அதுக்குள்ள இருக்கணும். இந்த ஒன் அண்ட் ஒன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அனிமேஷன்ல கண்டிப்பா சான்ஸ் இருக்கு, ஆனா லைவ் ஆக்ஷன்ல குறிப்பா எம்சியூல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. நீங்க உதாரணத்துக்கு டேர்டெவில் பார்ன் அகைன் டிவி சீரிஸ் எடுத்துக்கோங்களேன். அந்த டிவி சீரிஸோட ஒவ்வொரு எபிசோட்ல இருந்தும் 40 நிமிஷம், 50 நிமிஷம், 1 மணி நேரம் அப்படிதாங்க இருக்கு. அப்பதாங்க ப்ராப்பரா டீட்டெயிலா கதையை சொல்ல முடியும். சின்ன சின்ன ரன் டைம் கொண்ட எபிசோட்ஸ் அனிமேஷனுக்கு கரெக்டா இருக்குங்க, ஆனா லைவ் ஆக்ஷன்ல எம்சியூல அது வேஸ்ட்டுங்க. சோ நீங்க சொல்லுங்க, எம்சியூக்குள்ள ஸ்பைடர்மேன் வர்சஸ் கிங் பின் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லையா? உங்களோட தாட்ஸை மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குட் டே.